I'm going to take a class on object and frames. In object and frames, object represents a real world entity or concepts. Objects means we already know, like a car, dog, laptop. And methods properties means that is a concept. Properties means event, emotion, rule. That is physical objects like a car, dog, laptop, and conceptual objects like event, emotions, and rule. Each object has attributes and methods. Attributes is nothing but the slots, describe characteristics of an object. Methods is nothing but the procedures, it defines how the object behaves. And in prologue, an object is represented using facts that describes its attributes and behaviors. For example, it representing a student object. Percentage of object representing using facts. Student of Alice. Here we take age of Alice, 20. That means we want the student Alice age. We want to store the data as a student Alice age. Here that Alice what course he is studying, we want to find it. So course Alice, computer science. And what his hobby. Alice or hobby in reading. இங்கே percentage of defining a rule for checking if a person is a student அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட் ஆஃப் எக்ஸா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். இங்கே எப்படி நம்ம கொரி பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஆஃப் அலைஸ், அதாவது ஸ்டூடெண்ட் வந்து அலைஸா ட்ரூ, அவனோட ஏஜ் வந்து அலைஸ், ஏ, அதாவது ஏஜ் வந்து 20, அவரோட ஹாபி வந்து ரீடிங்கா. இது எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா நம்ம செக் பண்ணுறோம். என்ன சொல்கிறாங்கன்னா ஃபேக்ட் ஸ்டூடெண்ட் அலைஸ் அப்படிங்கிறது டிஃபைன் அலைஸ் ஆர் ஸ்டூடெண்ட். த ஃபேக்ட் ஏஜ் அலைஸ் அப்படிங்கிறது வந்து 20. இது வந்து அலைஸ் ஏஜை வந்து ஸ்டோர் பண்ணும். ரூல் என்னன்னா ஸ்டூடெண்ட் ஆஃப் எக்ஸ் செக்ஸ் இஃப் எக்ஸ் இஸ் ஸ்டூடெண்ட். Objects and frames. A frame in Prolog is a structured way of representing knowledge. It consists of frame name, that is the object type, slots, attributes, values for slots. In here example is a representing a car frame. Frame representation of a car. One is a frame of a car, type vehicle, color red, wheels 4, fuel petrol. Here we give a percentage of retrieving slot values from a frame. We want to get a slot from frame, slot, value. அப்புறமா ஃப்ரேம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா ஃப்ரேம் ஆஃப் ஃப்ரேம், ஸ்லாட்ஸ், மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்லாட் வேல்யூஸ், ஸ்லாட்ஸ். ஹியர் எப்படி நம்ம கொரி பண்ணுறோம் அப்படின்னா கெட் ஸ்லாட் ஆஃப் கார், கலர் சி அப்படிங்கிறது ரெட்டு. இது எப்படி நம்ம எத்தனை வீல் இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா அந்த ஃப்ரேம் வந்து ஒரு கார் அப்படின்னா அதுக்கு நாலேஜ் என்னென்னா டிஃப்ரெண்ட் அட்ரிபியூட்ஸில் இருக்கும். அதுக்கு எத்தனை வீல் இருக்கும் அதுவே ரிட்ரைவ் பண்ணிக்கும், அந்த ஃப்ரேம்லேருந்து ரிட்ரைவ் பண்ணிக்கும். இதுதான் நம்ம சொல்கிறோம். அடுத்தது இதில் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொபோட்டிக்ஸ், கேம் ஏஐ, எக்ஸ்பர்ட் சிஸ்டம். ரோபோட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சென்சார் ஆர் ஆப்ஜெக்ட். இது என்ன பண்ணும் அப்படின்னா அப்ஸ்டக்கிள்ஸை டிடெக்ட் பண்ணும். கேம் ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னா பிளேயர்ஸ் அண்ட் எனிமீஸ் ஆர் ஆப்ஜெக்ட் வித் பிஹேவியர்ஸ். அதாவது ஏஐயில் வந்து பிளேயர்ஸ் இருப்பாங்க, அதுக்கு ஆப்போசிட்டில் எனிமீஸ் இருப்பாங்க. அது ஒரு ஆப்ஜெக்டாக வச்சுட்டு அந்த பிஹேவியர் வச்சு அதை வந்து ஆக்ட் பண்ணி விளையாடும். எக்ஸ்பர்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒன்றும் இல்லை. இட் ரெப்ரசென்ட் டிசீஸ் ஆஸ் ஆப்ஜெக்ட் வித் சிம்டம்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ். அதாவது இப்போ வந்து நம்ம ஏற்கனவே அப்டேட் பண்ணி வச்சுருப்போம், இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்டேட் பண்ணி வச்சுப்போம். அப்போ அந்த டிசீஸ் தான் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணி சிம்டம்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் அது கொடுக்கும். அடுத்து ஃப்ரேம்ஸ் இன் கேஆர்ஆர் என்னென்ன இருக்குது ஃப்ரேம்ஸ்லாம். வாட் இஸ் அ ஃப்ரேம்? ஃப்ரேம் அப்படிங்கிறது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். இது வந்து யூஸ் டு ஸ்டோர் நாலேஜ் இன் அ ஸ்ட்ரக்சர்ட் வே. இட் இஸ் லைக் அன் ஆப்ஜெக்ட் பட் மோர் ஆர்கனைஸ்ட் அண்ட் டீடைல். ஃப்ரேம்ஸ் என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்லாட்ஸ் அண்ட் வேல்யூஸை. ஃப்ரேம்ஸ் வந்து இன்ஹெரிட்டன்ஸை அலோவ் பண்ணும். தட் இஸ் மீனிங் ஒன் ஃப்ரேம் கேன் கெட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரம் அனதர். ஃப்ரேம்ஸில் வந்து என்னென்ன ஏஐ அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா மெடிக்கல் ஏஐ, என்எல்பி, எக்ஸ்பர்ட் சிஸ்டம். மெடிக்கல் ஏஐ இஸ் நத்திங் பட் ஃப்ரேம்ஸ் ரெப்ரசென்ட் டிசீஸ், சிம்டம்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ். என்எல்பி ரெப்ரசென்ட்ஸ் ஃப்ரேம்ஸ் ரெப்ரசென்ட் வேர்ட்ஸ், மீனிங்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். எக்ஸ்பர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஃப்ரேம் ஸ்டோர் டொமைன் நாலேஜ் இன் ஆர்கனைஸ்டு வே. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸ். ஃபீச்சர்ஸ் என்ன, ஆப்ஜெக்ட்ஸ் என்ன, ஃப்ரேம்ஸ் என்ன. ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் பிஹேவியர், ஸ்லாட்ஸ் அண்ட் வேல்யூஸ். யூசேஜ் என்னென்னா ப்ரோக்ராமிங் ஏஐ சிஸ்டம். என்ன ஃப்ரேம்ஸ்னால் அது நாலேஜ் ரெப்ரசன்டேஷன். ஃப்ளெக்சிபிலிட்டினா மெத்தட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் அலோவ் பண்ணும். இது வந்து ஸ்டாட்டிக் நாலேஜ் தான் மோஸ்ட்டாக ஸ்டோர் பண்ணும். இன்ஹெரிட்டன்ஸ்னால் யூசிங் ஊப்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ், யூசிங் ஸ்லாட் பேஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ். எப்படி தான் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸை ஏஐ யூஸ் பண்ணும். நாலேஜ் ஸ்டோரேஜ். ஏஐ ஸ்டோர்ஸ் ஃபேக்ட்ஸ் இன் ஃப்ரேம்ஸ். ரீசனிங் என்னென்னா ஏஐ யூசஸ் ஸ்டோர்ட் நாலேஜ் டு மேக் டெசிஷன். என்ன லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா ஏஐ அப்டேட் ஆப்ஜெக்ட் அண்ட் ஃப்ரேம் வேல்யூஸ் வென் லேர்னிங் நியூ இன்ஃபர்மேஷன். என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குன்னா எக்ஸ்பர்ட் சிஸ்டம், ரொபோட்டிக்ஸ், என்எல்பி, கேம் ஏஐ. எக்ஸ்பர்ட் சிஸ்டமில் மெடிக்கல் டயக்னோசிஸ், லீகல் ரீசனிங். ரொபோட்டிக்ஸில் ஆப்ஜெக்ட் பேஸ்ட் நாலேஜ் ஃபார் மூவ்மெண்ட் அண்ட் டாஸ்க் பிளானிங். என்எல்பியில் அண்டர்ஸ்டாண்டிங் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் மீனிங்.
Game A representing character and object dynamically. These are the things considered in objects and frames. Thank you.